ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஈட்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், இடியாப்பம். இடியாப்பம் வாங்க, இடியாப்பம் சாப்பிட்லாம். இடியாப்பம் பார்த்து இப்போ இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டு வந்தாங்க. ஒரு இடியாப்பம் வந்து 5 ரூபா. நான் இடியாப்பம் வாங்கி இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதுதாங்க நான் இடியாப்பம் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு இடியாப்பம் பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ ஒரு 5 இடியாப்பம் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் பால் கொடுத்தாங்க. பாருங்கள், தேங்காய் பால் வந்து சர்க்கரை போடாமல் தான் கொடுத்தாங்க. நம்ம தான் சர்க்கரை போட்டுக்கணும். நான் வந்து இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து சர்க்கரை போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக சர்க்கரை வச்சுருக்கிறேன். இது இப்படி போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு, எங்கள் வீட்டில் வச்சு சுண்டல் கறி, அது சாப்பிட்லாங்களா? வாங்க, வேறு லெவலில் சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி இடியாப்பம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பாலில் சாப்பிட்டுக்கலாங்க. எப்படி இருக்குன்னு. காற்று வந்து ஓவராக அடிக்குதுங்க. தேங்காய் பால் இருக்குங்களா? தொட்டுக்கலாம். அருமையாக இருக்குங்க. உண்மையுமே வேறு லெவலில் இருக்குது. தேங்காய் பால் வந்து சர்க்கரை ஒன்று தான் போடல, ஏலக்காய் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்கங்க. சர்க்கரை போடவும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்பவே அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதுக்கு தான் இடியாப்பத்துக்கும் தேங்காய் பாலுக்கும் ஒரு காம்பினேஷன் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வச்சுக்கலாங்க. அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அருமையான ஒரு டேஸ்ட்டு. இது அப்படியே மடக்கி நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. சுண்டல் மென்று சாப்பிட்றதுக்கும் இடியாப்பம் வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நல்லா இருக்குது, பூ மாதிரி இருக்குது. இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரை அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரப்பி விட்டுக்கலாங்க. எப்படியெல்லாம் ருசியாக சாப்பிட்ணுன்னு தோணுது பாருங்க. இந்த
இடியாப்பம் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் சர்க்கரை வந்து லைட்டாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கு உண்மையாலுமே. அப்படியே போட்டு பிணைஞ்சிடலாங்க. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. தேங்காய் பூவில் வந்து ஏலக்காய் போட்டு அரைச்சி நல்லா செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கடையில் விற்கிறது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ₹5 கொடுத்து வாங்கினாலும் தகுங்க. அருமையான ஒரு டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்புக்கும் இதுக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. தேங்காய் பாலுக்கும் சர்க்கரைக்கும் வேறு லெவல் அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டுங்க. ₹5 இல்லைங்க, ₹10 சொன்னாலும் இந்த இடியாப்பம் பொறுமானது தான். அவ்வளோ ருசியாக இருக்குது. பார்த்திங்கன்னா 5 இடியாப்பம் அசால்ட்டாக சாப்பிட்டேன். இன்னுமே 5 இடியாப்பம் இருந்திருந்தாலுமே சாப்பிட்ருக்கலாம். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது. தேங்காய் பாலில் அந்த ஏலக்காய் போட்டது தாங்க ஹைலைட்டு. சாப்பிட சாப்பிட அந்த ஏலக்காய் மனம் கொஞ்சம் கூட திகட்டவே இல்லை. வெறும் தேங்காய் பால் இருந்திருந்தால் கூட நம்மளுக்கு திகட்டிருக்கும். ஏலக்காய் போட்டதுனால நம்மளுக்கு வந்து திகட்டவே இல்லைங்க. சக்கரை போட்டு சாப்பிட்டதும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா? நீங்களும் உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி இடியாப்பம் வந்து எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் விளம்பரம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோன்னு வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் வந்து சுந்தரி ராஜ்குமாருங்கிற சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. எல்லோரும் நீங்கள் வந்து நாங்கள் கேட்டதுமே உடனே நீங்கள் வீடியோ எடுத்து போட்டீங்க, ரொம்ப நன்றி சொல்லியிருந்தீங்க.